Hi and welcome you all to the home garden topic with the experts talk. Today we have two guests. One is Prabhu sir. He's been assistant professor from the Tamil Nadu Agriculture University from the vegetable department. Welcome sir. We have another person who is from, he is also an assistant professor. He is from Pongalur KVK. We welcome you, sir. Dr. Rajalingam, sir, from KVK. So today's session we will be having both in Tamil and English, mostly in Tamil, and we will add up few things in English. ரொம்ப அதிகமான விஷயங்கள் தமிழ்லயும் கொஞ்சம் வந்து இங்கிலீஷ்லயும் ஆட் பண்ணி சொல்லலாம்னு இருக்கோம். ஸோ இந்த ஹோம் கார்டன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். டு ஸ்டார்ட் வித் சார் மைக்ஸ் எடுத்துக்கலாங்க. டு ஸ்டார்ட் வித் ஹோம் கார்டன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ எல்லாத்து வீட்லையும் அது குறிப்பாக லாக்டவுனுக்கு அப்புறம் ஸோ எல்லாரும் வீட்டில் கார்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தி மேஜராக பண்ணக்கூடிய விஷயம் வெஜிடபிள் கார்டன், வெஜிடபிள் ஸ்பினாச் கார்டன்ஸ் அதிகம் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஆர்னமெண்டல் கார்டன் வச்சிருக்கிறவங்க ரொம்ப நாளாக வச்சிருக்காங்க. ஸோ க்ரோயிங் அவர் ஓன் ஃபுட், க்ரோயிங் யுவர் ஓன் வெஜிடபிள்ஸ் ஸ்பினாச்சஸ் ஆர்கானிக்லி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம். அடுத்து சாயில் ப்ரிப்பரேஷன், செலக்டிங் ஆஃப் தி சீட்ஸ் ஆர் சீட்லிங்ஸுங்க, க்ரோயிங் டிப்ஸ், ஃபெர்டிலைசர், இன்செக்ட்ஸ் ஆர் டிசீசஸ், அந்த மாதிரி விஷயங்கள். அதுல இருந்து அப்புறம் என்ன குட் ப்ராக்டிசஸ் டிப்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சார் ஹோம் கார்டன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டேஜ்ல என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு சார்? எப்படி மக்கள் ஸ்டார்ட் பண்றாங்க? சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது என் பேர் ராஜலிங்கம், பொங்கலூர் கிருஷி விக்யான் கேந்திரா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து சுத்தமான இந்த பெஸ்டிசைடு, ரசாயன உரங்கள் இதெல்லாம் அடித்து அந்த காய்கறிகள், சாப்பாடு எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக டாக்ஸிசிட்டி தான் இருக்குது. எஞ்சிய நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அது வேண்டாம், நம்மளாவே வந்து தயாரித்து காய்கறிகளையோ அரிசியெல்லாம் தயாரித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை கடையிலையாவது வாங்கி சாப்பிட்லாங்கிற அவேர்னஸ் வந்திருக்கு. அப்போது அவங்களுக்கு வந்து அவங்களே வளர்க்கணும் அப்படின்னம்னா வீட்டுக்கு பின்னாடி இடம் வேணும். இந்த வீட்டுக்கு பின்னாடி இடம் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க? முன்னாடி இருக்கக்கூடிய வறண்டா, மாடி, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அவங்க காய்கறிகளை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய தோட்டத்துக்கு பேர் தான் வீட்டு காய்கறி தோட்டம் அல்லது கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபு சார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் மு. பிரபு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி அறிவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் காய்கறி பயிர்கள் மற்றும் பழங்கள்லாம் அதிகமாக கிடைக்குது. ஸோ அது அதிகமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடைகளுக்கு போய் சென்று வாங்கி வருவீங்க. இந்த மாதிரி வாங்கி வருகின்ற பொழுது அது பல நிலைகளில் கடந்தான் வருது. ஒரு பொருள் வந்து பல்வேறு நிலைகளில் அந்த விற்பனை நிலைகள் ஒரு அறுவடை செஞ்சு ஒரு 4 நாட்கள் கழித்தோ 5 நாட்கள் கழித்தோ வருகின்ற பொழுது அது சேமிப்பு கடைகள்லாம் தாண்டி வருகின்ற பொழுது அதனுடைய அந்த ஃப்ரெஷ்னஸ், ஒரு புதிய தோற்றம் வந்து மறைந்து தான் வரும். இப்போ அன்றாடம் நமக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையுமே வந்து புதிதாக வாங்கணும், புதிதாக சாப்பிடணும் அப்படின்னா வீட்டு காய்கறி தோட்டத்தின் மூலமாக மட்டும்தான் சாத்தியம். இது போக வீட்டு தோட்டங்களில் மலர்பயிர்கள், சின்ன சின்ன அழகு செடிகள், மூலிகை செடிகள் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வளர்த்தணும். நமது முன்னோர்கள் எல்லாமே சின்ன சின்ன நோய்களுக்கு, சளி, காய்ச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அன்றாடம் வீடுகளில் வந்து மூலிகை செடிகள்லாம் வளர்த்து வந்தாங்க. இப்போ அந்த முறைக்கு நாம் மாறினாதான் ஆங்கில மருந்துகள் மற்றதெல்லாம் வந்து உட்கொள்வதை குறைத்து உடல் நலத்தை பெற முடியும். இதற்கு வீட்டு தோட்டம் அமைப்பது மிகவும் அவசியம். Thank you sir. The most important thing which we are talking is about the organic farming, which we don't get the natural products, maybe organically grown products. So that's why we are preferring the organic home garden or home garden setups. Okay.
Next we will talk on the soil preparation, how to start the garden. So அடுத்தது வந்து சார் எப்படி வந்து ஒரு கார்டன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனுங்க. ஸோ ரெண்டு பேருமே சொல்லலாங்க சார். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி இடம் செலக்ட் பண்றது எப்படிங்க, அதில் என்ன மாதிரி செடிகள் வளர்த்தலாம், அது என்ன மாதிரி சாயில் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் சொல்றதுங்க நாங்கள் போடுறோம் வரமாட்டேங்குது, மண் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல, ஸோ மண் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதாவதுங்க இட வசதி ரொம்ப ரொம்ப தேர்வு செய்தல் முக்கியங்க. அதாவது தண்ணீர் வசதி இருக்க வேண்டும், தண்ணீர் தேங்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா யோசிங்க பார்க்கலாம். எந்த மண் வந்து ரொம்ப தண்ணி தேங்கும் சொல்லுங்களேன்? களிமண். களிமண் பாங்கான பூமியில் தண்ணி தேங்கி நிற்கும். அப்படி அந்த மண்ணை எடுக்கக்கூடாது. அதனால் பொதுவாக காய்கறிகளுக்கு மணல் கலந்த இருபுறை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாண்டிலோம் மண் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மண் வந்து மிக சிறந்ததுங்க. வடிகால் வசதி இருக்கணும். உங்களுக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் களிமண் பாங்காக இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணணும், வடிகால் வசதியை கூட்டுறதுக்காக மணலை சேர்க்க வேண்டும். அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி சதுரமாகவும் அமைக்கலாம், செவ்வக வடிவத்திலையும் நீங்கள் காய்கறி தோட்டத்தை அமைக்கலாம். அதாவது 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு வருடம் முழுவதும் காய்கறி வேண்டும் அப்படின்னா 5 சென்ட் தேவைப்படுகிறது. யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன், நாள் ஒன்றுக்கு வந்து எவ்வளவு காய்கறி சாப்பிடணும் ஒவ்வொருத்தர், ஒரு அடல்ட்டு சொல்லுங்கப்பா, யாராவது தெரியுமா? சரி, 300 கிராம் சாப்பிடணும். அந்த 300 கிராமில் 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை வகைகளை சாப்பிட்ணும். 125 கிராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு கீழே விளையுது பாருங்கள், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்ணும். மிச்சம் வந்து கத்திரி, தக்காளி, வெண்டைக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடணும். அப்போது அனைத்து காய்கறிகளையும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வளர்க்க வேண்டும். இப்போ அதுக்கு வந்து மண்ணை பற்றி இப்போ நான் சொன்னேன். உங்கள் வீட்டில் மண்ணே இல்லை அப்படிங்கிற போது தான் நீங்கள் என்ன பண்ணணும், பாலித்தீன் பேகு அதை வாங்கி அந்த பாலித்தீன் பேக்கில் தோட்டத்து மண் எங்கேயாச்சும் வாங்குங்க. இல்லைன்னா செம்மண் விலைக்கு வாங்கித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த செம்மண், மணல், சாணி உரம், இந்த 3மே இதுதான் வந்து எப்போவுமே எந்த ஒரு செடி வளர்க்குறதுக்கு 3ம் தேவை. சரிங்களா? என்னென்னா தோட்டத்து மண், அதாவது செம்மண், அப்படி இல்லைன்னா தோட்டத்து மண், மணல், சாணி உரம், இதுதான் வந்து பேசிக். இப்போது சாணி உரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டிஃபெக்ட் என்னென்னா நிறைய களைகள் முளைக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் களை எடுத்து தான் ஆகணும். அப்படி ஆனால் சீப் அது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மண்புழு உரம் வாங்குங்க. மண்புழு உரம் வந்து காஸ்ட்லிங்க. அதாவது சாணி உரம் 1 கிலோ ₹1.50 அப்படின்னா மண்புழு உரம் 1 கிலோ ₹12 வருது. ஆனால் 5 கிலோ சாணி உரம் நன்கு மக்கிய சாணி உரமாக இருக்க வேண்டும். 5 கிலோ சாணி உரம் போடுறதுக்கு ஈக்குவலானது ஒரே 1 கிலோ மண்புழு உரம் போட வேண்டியது. அந்த அளவுக்கு சத்து மண்புழு உரத்தில் இருக்குது. ஆனால் காஸ்ட்லி. அதனால் நான் சொன்ன மாதிரி சமபங்கு கலந்துக்குங்க. மணல், மண்ணுனா தோட்டத்து மண், சாணி உரம். இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன், மணல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டை கூட்டிடும். உங்களுடைய அந்த பாலித்தீன் பேக்கில் போட்டு வளர்க்கும்போது வெயிட்டை கூட்டிடும். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறாங்க, கொக்கோ பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேங்காய் மட்டை இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் மட்டையில் கயிறு தயாரிக்கும் போது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் உண்டாகும். அந்த பேர் தான் கொக்கோ பிட்னு பேருங்க. அந்த கொக்கோ பிட்டை போட்டுக்குங்க மணலுக்கு பதிலாக. எதுக்காக இது போடுறோம் அப்படின்னோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மணல் சேர்த்திங்கன்னா வடிகால் தண்ணி அங்கே தேங்காது, வடிகால் வசதி அதிகமாக நல்லாயிருக்கும். அதுக்காக மணல் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து வெயிட் குறையணும். ஏன்னா மாடியில் வைக்கும்போது பொதுவாகவே எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் வெயிட் குறையணும். அதுக்காக ஈக்குவல் பார்ட் தோட்டத்து மண், கொக்கோ பிட்டு, சாணி உரம் போட்டுக்குங்க. இதில் கொக்கோ பிட்டினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, அதனுடைய வெயிட்டை போல் 5 மடங்கு தண்ணீரை பிடித்து வைத்து கொள்ளும். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, வீட்டுக்கு பின்னாடி இடம் இல்லாதவர்கள் பாலித்தீன் பேக்கில் போடலாம்.
பாலித்தீன் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சைஸு வந்து குறைஞ்சது ஒரு 1.5 அடி உயரம், ஒரு 1.5 அடி அகலம் இருந்தால் நல்லா இருக்கும். சார் ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ நாம் நார்மலாக சாயில் ப்ரிப்பரேஷனில் சார் இந்த நுண்ணுயிரோடைய பயன்பாடு இல்லை வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து முதல்ல ஆட் பண்ணிட்டு இல்லை ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரிங்க சார். வெஜிடபிள் கல்டிவேஷனுக்குன்னு ஒரு சாயில் ப்ரிப்பரேஷனுங்க ஏதாவது ஆட் பண்ண வேண்டியதுங்க? பொதுவாக நம்ம வயல் தயாரிக்கும் பொழுது இப்போ இயற்கையுடைய மண்புழு உரம், கோகோபீட் மற்ற போகும் பொழுது உயிர் உரங்கள் அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, வேம் இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களையும் சேர்த்துக்கொள்வது நல்லது. இன்னொன்று மண் உயிரோட்டமாக இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து நம்ம அங்க உரங்கள், தொழு உரம், நம்ம நன்கு மக்கிய சாணம் தொடர்ந்து இடணும். அதாவது ஒரு பயிர் பண்ணி முடிஞ்ச பிறகு அடுத்த பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். இன்னொன்று எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், சார் தொட்டியில் செடி வாங்கி வச்சுருக்கேன், தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருக்கேன், செடி வளர மாட்டேங்குது, வெளிரி போகுது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னார். தொடர்ந்து நம்ம செடிகளுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்கணும், திரவ வழி உரங்கள் இது தெளிக்கணும். தொடர்ந்து பராமரித்து வந்தால் தான் நம்மளுக்கு வந்து செடிகளை வந்து வளர்த்த முடியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு பைய வாங்கிட்டு வந்தோம், மண்ணை போட்டு அதில் வந்து செடி நட்டுட்டோம், செடி வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்றாடம் வந்து நம்ம செடிகள் கூட குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம செலவிடணும். அந்த பழக்கத்தை வளர்த்துட்டாவே செடிகள் வந்து நமக்கு தேவையான பலனை கொடுக்கும். சார் இந்த மண்ணு கலக்கிறப்ப இந்த ஹோம் கம்போஸ்டிங் வீட்டில் குப்பையை போட்டு மக்க வச்சு இல்லை சில நேரம் மக்காமையை கூட உள்ள மண்ணு கூட சேர்த்துக்கிறாங்களே, அப்படி சேர்த்துலாங்களா? மக்காம கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. மக்காம சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த குப்பைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பயிர் கிடைக்காது. நன்கு மக்க வச்ச பிறகு தான் பண்ணணும். இப்போ வந்து பெரிய அடுக்கைகள்னு சொல்லக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னா ஒரு கூட்டாக ஒரு சேர்ந்து ஒரு பொது மண்புழு உர கிடங்கு கூட அமைச்சு மக்க வச்சு பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. Okay, sir. I will add up few things in English so that it will be easy for you who are following up our channel in the English. So the main thing which you have to add is the red soil. Avoid the clay soil. You avoid the clay soil. You go with the red soil. You add vermicompost or the farmyard manure. If possible, you can add coir pith or coco peat. You can add in an equal ratio of 1:1:1, and then you can start growing. If possible, you can add the micronutrients which comes in a bacteria forms that can be added, and you can add that also. Okay. So, sir, அடுத்த விஷயங்கள்ங்க சாயில் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறங்க செலெக்ஷன் ஆஃப் சீட்ஸ். சரி, நிறைய ரகங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு முக்கியமான கேள்வி ஹைபிரிட் போறதா இல்லை நாட்டு ரகம் போறதான்னு கேட்குறாங்க. ஹைபிரிட்ல போறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு இதுக்கு சார். இந்த மாதிரி விதைகள் டெரஸ் கார்டன்ல வீட்டில் பண்ணக்கூடிய கார்டனுக்கு எந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும்? வீரிய ரகங்களும் போடலாம், நாட்டு ரகங்களும் போடலாம். இதில் வந்து பிரச்சனை இல்லை. வீரிய ரகங்கள் வந்து பொதுவாக அதிகமான சத்து தேவைப்படும். உரங்கள் மற்ற நுண்ணுயிர்கள் மற்றதெல்லாம் வந்து அதை சரியாக கவனிக்கணும். ஏன்னா வீரிய ரகங்கள் அதிகமான விளைச்சல் கொடுக்கறதுனால அதற்கு ஏற்றவாறு நம்ம மண்ணை வந்து வளப்படுத்தணும். தொடர்ந்து திரவ உரங்கள் தெளிக்கிறது மற்ற இதெல்லாம் பண்ணலாம். இப்போ சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய முறைகள், சொட்டு நீர் பாசன முறைகள்லாம் கடைபிடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம்னா அதிலேயே உரத்தை எல்லாமே கலந்து அதிலேயே வந்து தெளிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி திரவ வழி உரங்கள் தெளிக்கின்ற பொழுது அந்த அளவு வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். 1% 1% தான் பண்ணணும். ஒருவேளை வந்து கூடுதலாக ஒரு 1.5% 2% போச்சுன்னா செடி கருக ஆரம்பிச்சிடும். அது முக்கியமானது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலம் தயாரிக்கும் போதுங்க வீட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஈக்குவல் பார்ட் கொக்கோபிட், செம்மண் அல்லது தோட்டத்து மண், அப்புறம் சாணி உரம், நன்கு மக்கிய சாணி உரம் சொன்னோம் பார்த்தீங்களா. இது வந்து பை வால்யூம்ங்க, வெயிட்டு கிடையாது, பை வால்யூம். அதாவது 1 அடி உயரம், 1 அடி அகலம், 1 அடி நீளம். இந்த பை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரேஷியோ, அதாவது செம்மண், மணல், சாணி உரம் போட்டிங்கன்னா ஒரு 13.5 கிலோ வெயிட் வருங்க. அப்போது நீங்கள் என்னம்னா ஈக்குவலாக இது 4 கிலோ அப்படி போடக்கூடாது. இது 5 சட்டி செம்மண் அப்படின்னா 5 சட்டி கொக்கோபிட்டு, 5 சட்டி சாணி உரம், இப்படி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடணுங்க. அதே மாதிரி பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது 1 சதுர மீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2.5 கிலோ நன்கு மக்கிய சாணி உரத்தை போடணும். போட்டு நன்றாக கொத்தி விடணும். நல்லா மண்ணை கொத்தி விட்டுட்டு சின்ன சின்ன பிளாட்டாக பிரிச்சுக்கணும். கூடவே இப்போ சார் சொன்ன மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ்,
அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, விஏஎம், வேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். இது எல்லாமே ஆர்கானிக்ங்கிறதுனால. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இது ஒரு ஏக்கருக்கே 2 கிலோ தான் நாங்கள் சொல்கிறோம். வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோ இடம் இருக்காது. அதனால் இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 சென்ட்டுக்கு தாராளமாக ஒவ்வொரு கிலோ போடுங்க. அசோஸ்பைரிலம் 1 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 1 கிலோ, விஏஎம் 1 கிலோ போட்டுக்குங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சாணி உரம் 2.5 கிலோ போட்டு நன்றாக மண்ணை கொத்தி விட்டுட்டு பிளாட்டாக போட்டுக்குங்க. பிளாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு 10 அடி அப்படி, இந்த பக்கம் லெஃப்டில் 9 அடி அல்லது 10 அடி அப்படி போட்டுட்டு ஒவ்வொரு பிளாட்லேயுமே ஒவ்வொரு காய்கறியை நீங்கள் போடுங்க. தேங்க்யூ சார். அந்த சீட்ஸ் பார்த்தீங்க சார், எந்த மாதிரி ரகங்கள் தேர்ந்தெடுக்கலாங்க? ஹைபிரிட் சீட்ஸ் போலாங்களா? சிலர்லாம் இல்லை நாட்டு ரகம் மட்டும்தான் போகணுங்கிறாங்க. ஹைபிரிட் சீட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஹைபிரிட் சீட் சாப்பிட்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? இல்லை, இப்போ ஹைபிரிட் சீட்ஸ் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனைகள் அதெல்லாம் ஒன்றும் நிரூபிக்கப்படல. ஹைபிரிட் சீட்ஸ் நீங்கள் போடும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா அது விளைச்சல் அதிகம் கொடுக்கறதுனால அது அந்த இடைவெளி, ஊட்டச்சத்து முதல்ல கொஞ்சம் கவனமாக பண்ணணும். திருப்பி நிறைய பேர் சொல்றது நான் ஹைபிரிட்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட்ல கிடைக்கிறதுலாம் ஹைபிரிடுங்களா இல்லை எல்லாமே நாட்டு ரகங்கள்லாம் கிடைக்குது? எல்லாமே கலந்து தான் வரும். ரைட். அப்போ அதாவது சில காய்கறிகளில் தான் ஹைபிரிட் இருக்கு. ஹைபிரிடுனால உடல்நலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தவறான தகவல். ஏன்னா ஹைபிரிடு நம்ம பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு உணவு தற்சார்பு நிலை வந்திருக்கு. இப்போ இந்தியாவில் உங்களுக்கு இப்போ கோவிட் மற்ற சூழ்நிலைகள்லாம் எதிர்ப்புத்திறன் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே காய்கறிகளுடைய பயன்பாடு அதிகரிச்சு தான். இந்த காய்கறி இவ்வளோ மக்களுக்கு தேவையான விளைச்சலை நம்மளுக்கு கொடுக்கணும்னா சாதாரண நாட்டு ரகங்கள் மூலமாக மட்டுமே பண்ணிட முடியாது. அதனால் நம்ம தேவை கருதி பண்ணலாம். வீட்டு தோட்டத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பப்படி நீங்கள் நாட்டு ரகம் தான் பண்ணீங்கன்னா நாட்டு ரகங்கள் சேகரித்து பண்ணுறதுல ஒன்றும் தவறில்லை. நாட்டு ரகங்கள் என்னென்னா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு சில தனித்தன்மைகள் இருக்கும். சில சுவை, மனம், நிறம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அதனால் நம்ம எப்போவும் பன்முகத்தன்மையை பேணுவதன் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு உடல்நலத்தை பேண முடியும். இப்போ என்னென்னா ஒரு தக்காளின்னா ஒரு சில ரகங்கள் கொஞ்ச நாள் சேமித்து வைக்கலாம். சில ரகங்கள் மற்ற பொருள் மதிப்பூட்டப்பட்ட பொருள் போடுறது சரியாக இருக்கும். அதை மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றி போனவங்க நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம அந்த ரகங்களை தேர்வு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஹைபிரிடுக்கு கேர் நிறைய எடுத்துக்கணும். சார் சொன்ன மாதிரி உரங்கள் நிறைய வைக்கணும். பூச்சி நோயும் அதிகமாக வரும் நாட்டு ரகங்களை விட. ரைட். அப்போ ஹைபிரிட்னால உடம்புக்கு ஒன்று கெடுதல் இல்லை, பட் மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். உரங்கள் ஜாஸ்தி கொடுக்கணும், பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பட் அதே டைமில் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கிறப்ப நமக்கு வேணுங்கிற டிமாண்டை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் எடுத்துக்கலாங்க. ஸோ ஹியர் வி ஹவ் டாக்ட் அபவுட் சம்திங் லைக் how to select the seeds, and maybe it's an organic seed. It may be difficult to get an organic seed, but it's very easy to get a native seed. If not, you can go for an hybrid seed which doesn't make any problem in the food habits or in the human body. But the only thing, when you go for an hybrid seed, you need to take more care on the hybrid plants. You need to give more fertilizer, since the reason is that the plant gives more output. So that's the reason which you have to take it. Okay. So next thing we are going to see about the fertilizer part. So most important thing is the fertilizer part. People used to start their garden, they used to put seeds, plants started growing, and after 30-40 days, even after 1 year also, they don't even add a single drop of any of the compost or the fertilizer, organic or inorganic. So in that case, plants will not come out well. So we will be asking about the frequency of fertilizer, what fertilizer can be used, all those things we will be asking them. So என்ன மாதிரி உரங்கள் யூஸ் பண்ணலாங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடக்கும் ஏன்னா தொட்டிகளில் இருக்கிறப்ப நமக்கு இன்னும் கீழே இருக்கிறத மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கலாங்க. அதாவதுங்க, நான் வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 2.5 கிலோ சாணி உரம் போட்டு நல்லா மண்ணை கொத்தி விடணும்னு சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு காய்கறி பயிருமே ஒரு 4 மாதம் அல்லது 5 மாதம் தான் வரும். ஒரு மேக்ஸிமம் 6 மாதம் வருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா, அந்த திரும்பவும் எல்லாத்தையும் காஞ்சி போன செடி எல்லாத்தையும் பிடுங்கி நல்லா காய வைங்க. நல்லா காய வச்சுட்டு திரும்பவும் மண்ணிலேயே போடுங்க. போட்டுட்டு மண் வெட்டியால் ஒரு கொத்தி விடுங்க. கொத்தும்போது திரும்பவும் இப்போ நான் சொன்ன 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 2.5 கிலோ சாணி உரம்,
1 கிலோ அசோஸ்பைரில்லம், 1 கிலோ பாஸ்போபாக்டீரியா, 1 கிலோ VAM. இதை வந்து குறைந்தது 6 மாதத்துக்கு ஒருக்கா போட்டே ஆகணும். அதே மாதிரி பாலித்தீன் பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சமபங்கு சாணி உரம், தோட்டத்து மணல் இல்லாத போது கொக்கோப்பிட்டு போட சொல்லியிருக்கிறேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கலவை 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சாணி உரத்தை மட்டும் மாற்றிக்கிங்க. இந்த கொக்கோப்பிட்டும் மணல் இல்லை அந்த தோட்டத்து மண் மாற்ற தேவையில்லை. சாணி உரம் மட்டும். ஏன்னா சாணி உரத்தை அது வந்து சாப்பிடும், செடி சாப்பிட்டு தான் உங்களுக்கு காய்களை கொடுக்குது. 6 மாதத்துக்கு ஒருக்கா சாணி உரத்தை மட்டும் மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கலாம். 3 வருஷம் கழித்து கம்ப்ளீட்டாக அந்த கலவையை மாற்றணும். இன்னொன்று, ஒரு 6 மாதம் முடிஞ்சுன்னு வைங்க. உதாரணத்துக்கு தக்காளியோ இருக்குது, கத்திரிக்காய் அறுவடையே முடிஞ்சு செடி காஞ்சு போச்சுன்னா அப்படியே பிடுங்குறீங்க, வேரோட பிடுங்குறீங்க, பிடுங்கி காய வைக்கிறீங்க. காய வச்சுட்டு அந்த பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாத்தையும் கொட்டி நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு அதே பேக்கில் திரும்பவும் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் போட வேண்டாம், வேறு ஏதாவது பயிர் போடுங்க. ஏன்னா கத்திரிக்காயில் ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா திரும்ப அந்த நோய் அந்த தாக்கும் இல்லையா. அதனால் வந்து வேறு இதாக போடுங்க. அப்புறம் காய வச்சு தயவு செய்து தூக்கி வெளியில் போட்டுற வேண்டாம். இந்த ஸ்டெம்மு எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன், கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொட்டி இருக்குது. அந்த பெரிய தொட்டியில் நல்ல கவனமாக கேளுங்க. 100 கிலோ ஆரம்பத்தில் மண் இருக்குது, அதாவது மண் கலவை. நான் சொன்ன மணல் சாணி உரம் இருக்குது, சரிங்களா. அதில் ஒரு வாழைக்கண்ணை வைக்கிறீங்க. அந்த வாழைக்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதத்தில் உங்களுக்கு தாறு கொடுத்துருது, சரியா. நீங்கள் அந்த தாரை வெட்டிட்டு அந்த தண்டை மட்டும் எடை போடுங்க, சரிங்களா. உங்களுக்கு வந்து அதாவது நான் சொல்கிறேன், 11 மாதம் கழித்து தாரை வெட்டிட்டு தண்டை மட்டும் எடை போடுங்க. அப்போது அந்த தண்டு வந்து 50 கிலோ இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக 50 கிலோ இருக்குது. அதை நல்லா வந்து துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் காய போடுங்க. சுத்தமாக காஞ்சி போனதுக்கப்புறமா அதை எடை போடுங்க. அதனோட எடை எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 10 கிலோ இருக்கும். அப்போ மிச்சம் 40 கிலோங்கிறது என்ன சொல்லுங்களேன், கவனிக்கிறீங்களா? மிச்சம் 40 கிலோங்கிறது வாட்டர், அது ஆவியாக போயிடுச்சு. மிச்சம் 10 கிலோ இருக்குது இல்லையா. அதாவது 50 கிலோ இருக்குது. அந்த 50 கிலோ வாழைத்தண்டினுடைய எடை, அதை காய வைக்கிறீங்க, காய வச்சிங்கன்னா 10 கிலோ தான் இருக்குது. அப்போ மிச்சம் 40 கிலோ வாட்டர், அது போயிடுச்சு. இதே 50 கிலோ ஸ்டெம்முக்கு பதிலாக 100 கிலோ ஸ்டெம்மாக இருந்தால் எவ்வளோவா இருக்குது எடை? அந்த காஞ்சு போன தண்டினுடைய எடை எவ்வளோவா இருக்கும்? 20 கிலோ இருக்கும். மிச்சம் 80 கிலோ வாட்டராக போயிடுச்சு. நல்லா கவனிங்க, 20 கிலோ கீழே கிடக்குது. அது ஒன்றும் கிடையாது, கார்பன், கரிமச்சத்து, அதுதான் கார்பன். இப்போ அந்த தொட்டியில் உள்ள மண்ணை எடை போடுங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ சொன்னேன்? 100 கிலோ இருக்குது. 100 கிலோ இருக்குது. 11 மாதம் கழித்து அந்த தொட்டியில் உள்ள மண்ணை எடை போட்டிங்கன்னா 90 கிலோ இருக்கும். நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் 100 கிலோ இருந்துச்சு, இப்போ 90 கிலோ இருக்குது. அந்த வாழை தண்டை நல்லா காஞ்சி போனதுக்கப்புறம் எடை போட்டிங்கன்னா 20 கிலோ இருக்குது, சரிங்களா. நான் சொன்னது 50க்கு 10னா 100க்கு 20. இப்போ கவனிங்க, அதாவது தொட்டியில் உள்ள மண் 10 கிலோ அது எடுத்துக்கிட்டு 20 கிலோ கார்பனை கொடுத்துருக்கு. 10 கிலோ மண்ணை எடுத்துக்கிட்டு 20 கிலோ கருமிச்சத்தை கொடுத்துருக்கு. அதனால் அந்த காஞ்சி போன தக்காளி தண்டு, கத்திரிக்காய் தண்டு, வாழை தண்டு எல்லாத்தையுமே வெளியில் தூக்கி போடாதீங்க. துண்டு துண்டாக வெட்டி திரும்பவும் தொட்டிக்குள்ளே போடுங்க. கரிமச்சத்து நிறைந்தது. ஒருவேளை நோய் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்டை தூக்கி வெளியில் வச்சுருங்க, சரியா. அதை சாப் பண்ணி உள்ளே போட வேண்டாம். இது போக நீங்கள் ஒவ்வொரு தொட்டிலையும் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன போடணும் சொல்லிவிட்டு, 1 ஸ்பூன் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அசோஸ்பைரில்லம் ஒரு 5 கிராம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா, பாஸ்போபாக்டீரியா 1 ஸ்பூனு, VAM இதெல்லாம் போடுங்க. இது எல்லாமே 1 கிலோ வந்து 60 ரூபா தான். அசோஸ்பைரில்லம் 60 ரூபா, பாஸ்போபாக்டீரியா 60 ரூபா, வேம் மட்டும் வந்து 100 ரூபா வரும். ஒவ்வொரு ஸ்பூன் போடுங்க. இதை வந்து எவ்ரி 6 months 6 மாதத்துக்கு ஒருக்கா சாணி உரம் போட சொன்னேன் இல்லையா, இதையும் 1 ஸ்பூன் போடுங்க. இதை மண்புழு உரத்தோடையும் கலந்து போட்டுக்கலாங்க, தாராளமாக போடலாங்க. சார் இதில் வந்துங்க நம்ம ஃபெர்டிலைசரில் சார் நிறைய பேர் இப்போ இதெல்லாம் போடுறோங்க, போட்டாலுமே தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றுறப்ப எல்லாம் லீச்சிங் சொல்கிற மாதிரி லீச் ஆயிடுதுங்க. ஸோ அப்போ வேறு என்ன சார் தொட்டிகளில் வேறு என்ன பண்ண முடியும்? ஃபெர்டிலைசர் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை போட்டே இருக்கணுங்க?
தொட்டிகளில்? சார் இப்போ வந்து இத்தனை நாளைக்கு ஒருக்கா போடணும் அப்படிங்கலாம் இதுதான் வந்து 6 மாதத்துக்கு இப்போ கொடுக்குற சொல்யூஷன் போதும். ஆனால் தண்ணி ஊற்றும் போது ரொம்ப ஊற்ற வேண்டாம். கரெக்டாக டெய்லி நான் சொன்ன அந்த 1.5 அடி உயரம் 1.5 அடி அகலம் அந்த பேக்கே பத்தாது. அதை தான் நான் சொல்லுவேன். வீட்டுக்கு பின்னாடி வளர்க்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸில் வளர்க்குற மாதிரி இதில் வராது. சரிங்களா? ஏன்னா ஒரு நன்கு வளர்ந்த தக்காளியினுடைய வேரை இந்த பக்கம் ரைட் சைடு 2 அடி போகும், லெஃப்டில் 2 அடி போகும். ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடியெல்லாம் போகும். ஆனால் காய்கறி பயிர்களுக்கு ஆக்டிவ் ரூட்ஸ் மிக, அதாவது நன்கு சாப்பிடக்கூடிய சத்தை உறிஞ்சக்கூடிய வேர்கள் 22.5 சென்டிமீட்டர், 3/4 அடி தான், அவ்வளோ உயரம் தான் இருக்கும். சரிங்களா? அந்த 3/4 அடி உயரத்தில் தான் வந்து எல்லா சத்துக்களை உறிஞ்சக்கூடிய வேர்கள் இருக்குங்க. அதனால் இந்த பக்கம் 2 அடி இந்த பக்கம் 2 அடி போகக்கூடிய ஒரு செடியை கொண்டு போய் இத்தினோண்டு பையில் வச்சா எப்படி? அதனால தான் வந்து நம்ம 1 அடி பையில் தான் போடுறோம். அதைத்தான் நான் சொன்ன 1.5 அடி பையாவது போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன இதை வந்து நடும்போது போடுறீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா இலை வழியாக தெளிக்கிறது. இலை வழியாக என்ன பண்ணுங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா இந்த 15 நாளாக வேப்ப எண்ணெய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும், பூச்சிக்கொல்லி மருந்துக்குள்ளே கிடைக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அடுத்த 15ஆவது நாள் பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணுங்கள். 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அடுத்த 15ஆவது நாள் பார்த்தீங்கன்னா மீன் அமினோ அமிலம்னு ஒன்று இருக்குது. இந்த மீன் அமினோ அமிலம் வந்து நம்மளே தயாரிக்கலாம், வீட்டிலே தயாரிக்கலாங்க. அதாவது எப்படின்னா 1 கிலோ மீன் வேஸ்ட் இருக்குது பாருங்கள். சாயந்தரமாக போங்க, மீன் மார்க்கெட்டு போங்க, வேஸ்ட்டு ஒரு 1 கிலோ வந்து சும்மாவே ஒரு 25 ருபீஸ் கொடுத்துருவாங்க. அந்த மீனுடைய வேஸ்ட்டில் அந்த மூஞ்சியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை மட்டும் வேண்டாம். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய வாழை அதெல்லாம் கூட வெட்டியிருங்க. ஃப்ளஷ்ஷாக இருக்கணும் சதை, அது 1 கிலோ எடுத்துக்கோங்க. அப்புறம் கரும்பு சர்க்கரைன்னா ரசாயனம் கலக்காத கரும்பு சர்க்கரைன்னு இப்போல்லாம் விற்கிறாங்க. அது 1 கிலோ எடுங்க. 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிச்சன் ட்ரம்மில் போட்டு அடைச்சிருங்க. இப்படி அடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு மட்டும் 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மூடி ஓப்பன் பண்ணி மூடிடுங்க, உடனே மூடிடுங்க. உங்களுக்கு 25 நாளில் உங்களுக்கு வந்து அப்படியே சர்க்கரை பாகு மாதிரி கருப்பு கலரில் ஒரு திரவம் ரெடி ஆகும். 1 கிலோ மீன் 1 கிலோ கரும்பு சர்க்கரை போட்டிங்கன்னா ஒரு 300 மில்லியிலிருந்து 500 மில்லி கிடைக்கும். அந்த கரும்பு பாகு கிடைக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml கலந்து அடிச்சிங்கன்னா அருமையான ஒரு டானிக் அது. சரிங்களா? அப்புறம் இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே மண்ணில் கொடுக்க வேண்டியதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண இந்த எந்த புண்ணாக்கு இந்த கடலை புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல ஒரு சத்து நிறைந்ததுங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 கிலோ வாங்குறீங்க. 1 கிலோ வாங்கிட்டு அதை வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிக்குங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணி நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சிக்கிட்டு அந்த 2 நாள் ஊற வைங்க. அந்த 2 நாள் நல்லா காலை மதியம் நைட்டு நல்லா கலக்குங்க. சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து என்ன பண்ணுங்க, வாரம் ஒருக்கா வந்து ஒவ்வொரு பேக்லையும் ஊற்றலாம் நீங்கள். அது வந்து ஒரு நல்ல, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை இருந்தாலும் வந்து இந்த கடலை புண்ணாக்கு அப்புறம் மற்ற புண்ணாக்கு எல்லாமே வந்து ரிச் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே நிறையா இருக்குங்க. இது போக வெர்மி வாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, மண்புழு உர வடிநீர். அது ஒரு குடுவையில் வந்து மண்புழு போட்டுக்கணும், சாணியை போட்டுக்கணும், கல் போட்டுக்கணும், ஸ்ட்ரா எல்லாம் போடணும். அது நெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க. அது போட்டு விட்டிங்கன்னா மேலே தண்ணி, அந்த டேங்க்கு மேலே தண்ணி விழுகணும். விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்து அந்த கலவையில் இறங்கி கீழே தண்ணி வெளியில் வரும். அதுக்கு பேர் மண்புழு உர வடிநீர்னு பேருங்க. இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க, 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது ஒரு அருமையான டானிக். ஸோ இந்த மாதிரி இதில் எதுவுமே ஆர்கானிக்கில் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. அப்புறம் என்னென்னு சொல்கிறாங்க, பன்றியினுடைய இறைச்சி இருக்குது பார்த்தீங்களா,
அதுவும் வந்து ஒரு பன்றி குணபம் அப்படிம்பாங்க, இதுவும் வந்து ஒரு அருமையான டானிங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, அமிர்த கரைசல், அப்புறம் வந்து தழுமூர் கரைசல், நிறையா இருக்குதுங்க. எல்லாமே நீங்கள் வந்து 15 டேஸ்க்கு ஒருக்கா அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மண்ணில் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வாரம் ஒருக்கா இந்த ஆமணக்கு புண்ணாக்கு சொன்னேன் இல்லையா, அதை கரைச்சி ஒவ்வொரு டம்ளர், ஒரு டம்ளர்னா ஒரு 225 ml வருங்க, அதை ஊற்றுங்க. அது நல்ல டானிக்ங்க. நன்றிங்க சார். அடுத்து பிரபு சாருங்க. பிரபு சார், இதே ஃபெர்டிலைசர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் கொஞ்சம் அது ப்ரீஃப் பண்ணிட்டு வந்துடுறேங்க. தி மேஜர் திங் விச் வி ஸ்போக் இஸ் தட் எவ்ரி 7 days once you can add some fertilizer at the bottom, I mean on the soil, maybe some oil cake or some natural compost or vermicompost something, and you can every 15 days once you can give some spray. These sprays, there are a lot of organic sprays and inorganic sprays. Organic spray, we have fish amino acids. You can even spray buttermilk. You also have Jeevamridam, Panchakavya, and all those things you can keep on going. If it's on land, for 1 square meter, you can have 2.5 to 3 kg of farmyard manure as an fertilizer. You can mix well. And the other thing which sir has said is that you don't throw any of the vegetable leaves or the waste vegetable or the stem outside. If it's diseased, you can throw outside. If not, you just cut into pieces, you dry it up, you again compost it, and you can reuse that into the soil. So that will enrich the soil to a very greater extent, since that has been a carbon component. So it gives very good fertilizer for the plants. You can start doing that. And moving over to Prabhu sir, அதாவது சார் பிளான்ஸ்ல என்னென்ன சார் என்ன மாதிரி டெஃபிஷியன்சி வெஜிடபிள்ஸ்ல வருங்க சார் மோஸ்ட்லி? இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க இலை வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாங்க, மஞ்சளா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாங்க சார்? மேஜரா எல்லாரும் சொல்றது சின்னதா இருக்கு, வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஸ்டண்ட் எடுக்கிறது ரொம்ப சின்னதுல நின்றுதுன்னு சொல்லுவாங்க. பெருசா சார் இலையெல்லாம் கிரீனா இல்லை வெள்ளையா இருக்கு மஞ்சளா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாங்க சார்? இல்லை, இப்போ செடிகளை பொறுத்தவரையில் வந்து நம்ம மண் வழியாக வந்து இயற்கை உரங்கள் கொடுக்கும் பொழுது ஓரளவு சரியாயிடும். அதையும் தாண்டி பெரும்பாலும் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். துத்தநாகம், இரும்பு, இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்து, போரான், இந்த சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு இலைகள் விளரி காணப்படுறது, பழங்கள் வெடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம அந்த ஒவ்வொரு பயிருக்கும் நுண்ணூட்டச்சத்து கலவைன்னு சொல்லிட்டு சில நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து போதுமான அளவு தெளிக்கணும். ஆனால் எந்த ஒரு நுண்ணூட்டச்சத்தோ அல்லது வளர்ச்சிக்கோ தெளிக்கும் பொழுது அந்த பரிந்துரைத்த அளவு மிக முக்கியம். இப்போ வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்கு, இப்போ NAAன்னு சொல்கிறோம், அதை வந்து 100 ppm தான் போடணுமா, 100 ppm தான் போடணும், 150 ppm போட்டக்கூடாது. அப்புறம் வந்து அந்த இப்போ இரும்பு சத்துக்கு பெரசல்ஃபேட் 0.5 விழுக்காடு 0.5% ஸ்ப்ரே பண்ணணும்னா அது 0.5% தான் பண்ணணும். சில நுண்ணூட்டச்சத்துக்கள் 0.1% ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேலே தாண்டி இது பண்ணும்போது இலையோட அந்த மறுபடியும் வேற வேற பக்க விளைவுகள் வந்துடும். அது ஒன்று. இன்னொன்று, அந்த குறிப்பிட்ட நிலைகளில் இது பண்ணணும். இந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை தவிர்ப்பதற்கு ஒரே வழி என்னன்னா மண் வளத்தை பேணதான். ஆரம்ப கட்டத்தில் இந்த நம்ம 4 மக்கிய தொழு உரம், மண்புழு உரம் இதெல்லாம் முறையாயிட்டாவே இந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை பெரும்பாலும் வராது. இதுக்கு பிறகு வந்து என்னன்னா சில இடங்கள்ல வந்து இந்த வைரஸ் பிரச்சனை வரும். நச்சுயிரி, தக்காளி, கத்திரி இதெல்லாம் வந்து நச்சுயிரிகள் பிரச்சனை வரும்பொழுது இந்த குறிப்பாக அந்த அஸ்வினி, இலைப்பேன் இந்த மாதிரி முதலான பூச்சிகள் வந்து அதை பரப்பும். இப்போ அன்னைக்கிழமை வந்து என்ன பிரச்சனைனா இந்த புவி வெப்பமயமாதல்னால வெப்பநிலை உயர உயர வந்து இந்த மாதிரி இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னு சொல்லுவோம். நம்ம தலையில பேன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சில பூச்சிகள் வந்து பெருக்கம் அதிகமாகுது. இந்த பூச்சி என்ன பண்ணுன்னா ஒரு செடியில் சாரை உறிஞ்சுதுன்னா அந்த செடியில் வைரஸ் இருந்துச்சுன்னா அதை இன்னொரு செடிக்கு பரிமாற்றம் செய்யும். ஸோ இதை தவிர்ப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்னா இந்த சார உறிஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் இந்த மாதிரியான இயற்கை மூலமாக வந்து இது பண்ணணும். இன்னொன்று, வேதியியல் பூச்சிக்கொல்லிகள் போகும் பொழுது அந்த நச்சு குறைந்த அளவு உள்ள பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும். குறிப்பாக ஆரஞ்சு, சிவப்பு உள்ள பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்தணும்னா உங்களுக்கு நச்சு அதிகமாகிடும். கூடுமானவர்கள் இந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து தவிர்த்துட்டு இந்த வைரஸ் நோய் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வந்து முறையாக நம்ம தண்ணீர் தெளிப்பது, இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் செடியை கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடம் சூழ்நிலை இருக்கும், இப்போ தொடர்ந்து அப்படியே பரவிடும். குறிப்பாக இப்போ எல்லா பயிர்கள்லையுமே காய்கறி பயிர்களில் வைரஸ் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த வைரஸ் வராமல் தடுக்கிறதுக்கு செடிகளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தணும். இதுக்கு வந்து ஆரம்ப கட்டத்திலே நல்ல சத்தான செடிகளை வந்து பராமரிக்கணும். இதுதான் மிக முக்கியமானது.
அது அப்போ நூலச்சத்துக்கள் வந்து தேவையான அடிப்படையில் இது பண்ணலாம். ஒவ்வொரு பயிருக்கும் வந்து எந்தெந்த பயிருக்கு நட்டதுலேருந்து எத்தனை நாள் நம்ம தெளிக்கணும்னாங்கிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எங்களுடைய அந்த பல்கலைக்கழகத்தை கிராப் ரேஷன் கேட் பயிர் உற்பத்தி கையேடுன்னு சொல்லிட்டு இணையதளத்தில் போட்டிருக்கோம். அதை ஓரளவு படித்தாவே அவங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதேமாரி நம்ம பிரச்சனைக்கிற வல்லுநர்கள் வந்து இந்த மாதிரியை கொண்டு வந்து கொடுத்தாலும் நாங்கள் பார்த்து இதுக்கு என்ன பண்ணணும்னு பரிந்துரை செஞ்சிடும். அது வந்து ரெடிமேடாக நம்ம பண்ண முடியாது. அதை அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம நிபுணர்கள் வந்து கேட்டாங்கன்னா சொல்லிடலாம். நன்றி. ஓகே சார், ஐ வில் பிரீஃப் இங்கிலீஷில் சொல்லிட்டு நான் இன்னொரு கொஸ்டினுக்கு வந்துடுறேங்க சார். அந்த கொஸ்டினை சொல்லிட்டு அதுக்குள்ள பிரீஃப் பண்ணிட்டு நான் வந்துடுறேங்க சார். இது சாயில்லெஸ் ஃபார்மிங் போயிட்டு இந்த பிரச்சனைகள் மண்ணில் இருந்து நிறைய பூச்சிகள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெறும் தேங்காய் நாரோ இல்லை ஹைட்ரோஃபோனிக்ஸ் மாதிரி ஏதாவது போயிட்டு வெறும் தண்ணியில் போயிட்டு அந்த மண்ணிலேருந்து வர பூச்சிகள்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் இதை இங்கிலீஷில் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே நீங்கள் சொன்னதுங்க. So the thing which we are sharing is that due to the global warming and other things, a lot of new insects start coming, and the other major problem in the vegetable plants is the virus issue. The other thing is the micronutrient deficiency in the plants, where we have to give micronutrients in a very prescribed level. So zinc, carbon, boron, magnesium, all those the micronutrients things which you have to take care. If needed, you can give. When the leaf is very light, it's not in the proper color or something, you can identify that there is a defect in the plant with the micronutrition you can give. And the sir is saying that when you maintain a proper soil health, so all these problems will be solved. You have to prepare your soil well, very good, so that you add all the organic manure, all the micronutrients in the soil at the beginning stage, so the plant will be very healthy. And this also will help the plant to get very immune, so the diseases will not come. But time to time, when the global climate changes, the disease or the insects also may change time to time. So and also sorry saying that in the Tamil Nadu Agriculture University websites there is a complete guideline for the vegetable crops. So how to grow, in what stage we have to give what fertilizer or insecticide, or all those things are available. And sometimes it may change, so depending on the climate, and that case you can approach the university or the professors and they will guide you what to do, what not to do. So all those things has to be taken care, and you can take account of that. And we will go to Prabhu sir and then come to Rajalingam sir on the soilless farming. When we do soilless farming, will the insects be reduced, can be reduced? சார், அது மண்ணில் விவசாயம் பண்ணால் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாக இருக்கும்? நம்ம ஊருக்கு மண்ணில் விவசாயம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குங்களா? இல்லை, மண்ணில் விவசாயங்கிறது ஒரு மாற்று வழிமுறை தான். இப்போ வீடுகளில் வந்து நம்மளுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கைகள், அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டோட பால்கனியில் முன்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம மண்ணிலா விவசாயத்துக்கு சொல்கிறோம். மண்ணிலா விவசாயத்தில் எல்லா பயிர்களும் விளைவிக்க முடியுமாங்கிறது மற்றொரு கேள்விக்குறி. குறிப்பாக மண்ணிலாதில் வந்து இப்போ இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் பிரச்சனை இல்லை. இது கிழங்கு வகைகளோ மற்ற பயிர்களோ போகும் பொழுது சில நடைமுறை ஏற்பாடுகளாக இருக்க செய்யும். அதனால் வந்து நம்ம வெறுமனே கீரைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு காய்கறி தேவையை வந்து நிறைவு செஞ்சிட முடியாது. அதனால் மண்ணிலா விவசாயங்கிறது ஒரு பகுதி தான். சில வகை காய்கறிகள் தான் அதுக்கு உகந்ததாக இருக்கும். அதனால் இதன் மூலமாக வந்து பூச்சி வராது, நோய் வராது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நச்சுயிர்கள் சில இதெல்லாம் வந்து விதைகள் மூலமாகவே வரும். அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சாகுபடி பண்ணுறப்பீங்க, பக்கத்தில் மற்ற வேறு பயிர் பண்ணால் அங்கேருந்து பறந்த பூச்சிகள் வரும். இதெல்லாம் வந்து நம்ம முழுவதுமாக கட்டுப்படுத்திடலாம் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்து. என்ன ஒரே ஒரு சாதகமான அம்சம்னா வேறு வழியாக பரவக்கூடிய சில நோய்களை வந்து தவிர்க்கலாம். எப்படின்னா நீங்கள் இந்த வளர்ச்சி உலகம் பயன்படுத்தும் போது அதை தொற்று நீக்கம் பண்ணிருப்பீங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. அதுதான் ஒரு வாய்ப்பு, மற்றபடி வருன்றோம். சார் நீங்கள் சார்? ஆமாம், சார் சொன்னது தான் கரெக்டுங்க. ஒரு மாற்று வழி தான். ஸோ இதை மட்டுமே கம்ப்ளீட்லி சாயிலஸ் ஃபார்மிங் இல்லை ஹைட்ரோஃபோனிக்ஸ் வச்சு எல்லா ஃபுட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. மேபி இந்த லெட்யூஸ் மாதிரி அந்த சில லீஃபி வெஜிடபிள்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அது கூட நம்ம ஊருக்கு தேவையான பெரிய கேள்வி. மற்ற ஊர்ல சாயில் இல்லை தண்ணி இல்லைங்கிறப்ப கொண்டு வராங்க. நம்ம ஊர்ல வந்து ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் இருக்குங்க, ஹைட்ரோஃபோனிக்ஸ் தான் எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் காஸ்ட் எஃபெக்டிவா இல்லை. ஏன்னா நார்மலா ஒரு கீரை வந்து ஒரு 2 ரூபா 1 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் போறோம் அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா வரைக்கும் கூட ஒரு கத்த கீரைக்கு செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டினை நான் முன்னாடி கொண்டு வந்தேங்க. இது இல்லாம சார், இப்ப இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாம ஒரு பாலியோ சிஸ்டமோ இல்லை ஒரு கண்ட்ரோல்டு கிளைமேட்டோ கொண்டு வந்தால்
கொஞ்சம் பெஸ்ட் குறைன்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க? இதுல வந்து பெஸ்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஏதாவது இப்போ ஒரு பாலியோ ஸ்கூல்ல மாதிரி போறோம்னா ஃபங்கஸ் மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு உண்டுங்க? அதாவது நீங்கள் சொல்கிற கான்செப்ட் வந்து பாலிஹவுஸ் கல்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து வீட்டு காய்கறி தோட்டத்துலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிடும். பரவாயில்ல, பாலிஹவுஸ் அப்படின்னாலே ஒரு 10 சென்ட்டில் போடக்கூடிய ஒரு மினிமம் 10 சென்ட்டில் போடுவாங்க. பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறைவாக இருக்குமே ஒழிய சுத்தமாக இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓப்பனில் நிறையா பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பாலிஹவுஸ்குள்ளே பரவுவதற்கு வாய்ப்பு கம்மி. கண்டிப்பாக பூச்சி நோய் தாக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் நூற்புழுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நெமட்டோடு, பாலிஹவுஸ்குள்ளே அதிகமாக இருக்கும். ஏன்னா பாலிஹவுஸ்குள்ளே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் மண் சூடாகி அந்த நூற்புழு பயங்கரமாக பெருகிவிடும். இலையெல்லாம் மஞ்சளாகி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நெமட்டோட்ஸ் தான் பாலிஹவுஸ் வச்சிருக்க நிறைய பேர்த்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குங்க. அது எப்பவுமே கண்டினியூ பண்ணுற விஷயங்க சார். அடுத்ததுங்க சார், இப்போ நார்மலாக வந்து பூச்சி வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க சார்? ப்ரொஃபஸர்லேருந்து வந்துடலாங்க. ஸோ நார்மலாக சார் என்ன பண்ணுவோம்னா, அங்கே எல்லாம் செடி டல்லானதுக்கப்புறம் தான் பூச்சி வந்துருச்சுன்னு நம்ம கடைசியில் கண்டுபிடிப்போம் எல்லாருமே மேஜராங்க. ஸோ அது முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை முன்னாடியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மைல்டான ஒரு பெஸ்டிசைடில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுங்களா? இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே செடிகளை பார்க்கும் பொழுதே வந்து பூச்சி இருக்கா என்னங்கிறத வந்து ஓரளவு யூகிச்சிடலாம். எப்படின்னா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் இப்படி கையில் வந்து இப்படி இலையை இப்படி தள்ளி விட்டீங்கன்னாவே சில இதெல்லாம் பறக்கும், சிலது வந்து முட்டை வச்சுருக்கும், சிலது லார்வா அந்த மாதிரி அங்கொன்றுமா தென்படும். செடிகளை வந்து நன்கு உற்று நோக்கணும். பெரும்பாலான பூச்சிகள் வந்து இலைகளுடைய அடிப்பகுதியில் தான் அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். தாக்கின பிறகு தான் வெளியில் தெரியும். ஆழ்ந்து உற்று நோக்கினாவே நம்ம அந்த பூச்சி என்ன இருக்குது, நோய் என்ன இருக்குன்னு இது பண்ணிடலாம். இதில் என்னன்னா இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் வைரஸ் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி பூச்சிகள் அது இனம் கண்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடுமான வரையில் வந்து தினமும் தோட்டத்தை பார்க்கறது நல்லது. இந்த தீமை செய்யற பூச்சிகளை வந்து நன்மை செய்யற பூச்சிகள் சாப்பிட்டுன்னு சொல்றது 100% அது ஒத்து வருங்களா? இல்லை அது ஒரு எக்கோசிஸ்டம் டெவலப் ஆனால் மட்டும்தான் ஒத்து வருங்களா? நம்ம மருந்தே அடிக்கலனா கூட அதுவே சாப்பிட்டுக்கு அதுவே பார்த்துக்கோ, அதான் இயற்கைன்னு சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வருங்களா மாடி தோட்டத்தில்? அந்த அளவுக்கு நம்ம நுண்ணுயிரிகள் வந்து அந்த ஒட்டுண்ணிகள் இறைவிலைகள் எல்லாம் வந்து இருக்கணும். இப்போ வீட்டு தோட்டங்கள் புது மாதிரியான ஒரு சூழல் புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ காடுகளில் வந்து அப்படி இல்லை, அது இயற்கையாக இருக்க அந்த பூச்சிகள் எல்லாமே சமநிலை பேணப்படும். வீடுகளில் இருக்கும்போது நாம தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இல்லைனா சில இப்போ பூச்சிகள் அந்த மாதிரி ஒட்டுண்ணிகளை வந்து வாங்கி விடணும். இப்போ நம்ம எங்கள் பல்கலைக்கழகத்தில் கூட உயிரியல் கட்டுப்பாட்டு துறையில் வந்து சில வகை அந்த பூச்சி உண்ணும் பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக அந்த வெள்ளைப்பூச்சிக்காக நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அந்த ஒட்டுண்ணிகள் அந்த மாதிரி வாங்கி விட்டோம்னா இந்த சூழ்நிலையில் பதவி பெருகி அப்புறம் வந்து சில பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும். அப்படி பண்ணும் பொழுது பாதுகாப்பான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். இன்னொன்று இப்போ குறிப்பாக வந்து தேனீக்கெல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப அவசியம். இயற்கையாக அது வந்துட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினா அந்த தேனீக்கெல்லாம் அழிக்கப்படணும். அது இது மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராஜலிங்கம் சார், எந்த மாதிரி பூச்சிகள் சின்ன சின்னதாக வரப்பையங்க எந்த மாதிரி பூச்சிகளுக்கு எந்த மாதிரி பூச்சி வெரைட்டின்னு அப்படி ஏதாவது கணக்கு இருக்குங்களா? இல்லை ஒரே பூச்சி வெரைட்டி ஏதாவது பண்ணோம்னா கூட ஓரளவுக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சௌரியம் இருக்குங்களா? அதாவதுங்க, அருமையான கேள்விங்க. சார் சொன்ன மாதிரி நல்ல மண்ணை நல்லா வளப்படுத்திட்டீங்கன்னா, ஸ்ட்ரென்த் பண்ணிட்டீங்கன்னா செடியும் திடகாத்திரமாக இருக்கும், பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். அப்புறம் வெயில் காலத்தில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அது வந்து சாரை உறிஞ்சி இலையை பூரா மஞ்சள் ஆக்கிட்டுங்க. அப்புறம் ஒரு மாதிரி மோடம் போட்ட மாதிரியே இருந்ததுன்னா அடிச்சாம்பல் நோயின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்கும். வைரஸ் நோய் வந்து வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த வைரஸ் நோயை வந்து பார்த்தாலே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, பிடுங்கி எரிங்கி குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன்னா அது விரைவில் பரவக்கூடியது. சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து வைரஸ் உள்ள செடியில் சாத்தை உறிஞ்சி இன்னொரு செடிக்கு போய் சாத்தை உறிஞ்சும் போது அங்கே வைரஸை பரப்பி விட்ருங்க. அப்போ என்னென்னா ஒரே வழி, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கானிக்கில் இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வேப்ப எண்ணெய் அடிக்க சொன்னேன், அது கண்ட்ரோல் பண்ணுங்க, பூச்சிகளெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இன்னொன்று இருக்குது 3G கரைசல்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரீன் சில்லி, கார்லிக், அப்புறம் வந்து ஜிஞ்சர், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு அருமையான சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கரைசலுங்க. அதாவது 18 கிராம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பூண்டு எடுத்துக்கணுங்க, அந்த தோலை உரிச்சிருங்க. அப்புறம் 9 கிராம் க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் க்ரீன் சில்லினா பச்சை மிளகாய்ங்க. 9 கிராம் இஞ்சி எடுத்துக்கங்க. இதை மூணையுமே நல்லா அடிங்க, மிக்சியில் போட்டு அடிங்க. அடிச்சுட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க. கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க, பரவாயில்ல. நல்லா வச்சுட்டு வடிகட்டுங்க. வடிகட்டிட்டிங்கன்னா அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைங்களா. இதை வந்து என்ன பண்ணுங்கள், 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி எடுத்து கொஞ்சம் சோப் சொல்யூஷன் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செடியில் ஒட்டும். அதுக்கு ஒட்டும் திரவம்னு பாருங்க. 1 லிட்டருக்கு 50 மில்லி கலந்து அடிச்சிங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். தேங்க்யூ சார். சார் இதில் வழக்கமாக நம்ம பாலிஹவுஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காரு, மாடியில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப ஷேட் நெட்டோட யூஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ எந்த மாதிரி பகுதிகளில் ஷேட் நெட் வேணும், எந்த மாதிரி ஏரியாக்களில் ஷேட் நெட் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சார். அதாவது நல்லா அருமையான கேள்விங்க. பாலிஹவுஸ் ஆகாதுன்னு நான் சொல்லலைங்க. பாலிஹவுஸ் சின்ன இடத்துல வந்து வேணான்னு சொல்ல வரேன். மினிமம் 10 சென்ட் இருந்தால் நல்லா இருக்குங்க. அப்புறம் ஷேட் நெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடியில் பச்சை கலரில் போடுறாங்கல்ல, அது பச்சை கலரில் இருக்க பார்த்த உடனே எல்லோரும் க்ரீன் ஹவுஸ் பண்ணிட்டுருவாங்க. பச்சைனா க்ரீன் ஹவுஸ்ன்றாங்க. அது அல்ல, க்ரீன் ஹவுஸுங்கிறது பாலிஹவுஸ் தான். ஷேட் நெட்டு தான் நீங்கள் சொல்லணும். ஓட்டையாக இருக்கும் பச்சை கலரில். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப கவனமாக கேளுங்க. அந்த ஷேட் நெட் வாங்கும்போதே நீங்கள் 35% நிழல் விலைன்னு கேட்கணும். 50% நிழல் விலை வாங்கக்கூடாது. ஏன்னா 35% நிழல் விலைன்னா என்ன, 35% நிழல் உள்ளே வர வேண்டும், மிச்சம் 65% வெயில் உள்ள வரணும். 50% நிழல் விலைனா 50% நிழல் உள்ள வரும், 50% வெயில் உள்ள வரும். 20% நிழல் விலைனா 20% நிழல் உள்ள வரும், 80% வெயில் உள்ள வரும். காய்கறி பயிர்களுக்கு வளர்க்கணும், காய் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 35% நிழல் விலையைத்தான் பயன்படுத்த வேண்டும். அதாவது 30% வெயில் நிழல் உள்ள வரணும், 65% வெயில் உள்ள வரணும். இதை எப்போ உபயோகப்படுத்தணும்னா வெயில் காலத்தில் தான் உபயோகப்படுத்தணுங்க. பாருங்கள், நவம்பர் 1ஆம் தேதிங்கிற போது உங்களுக்கு அந்த குளிர் ஆரம்பிச்சிருது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓப்பன் திறந்த வெளியை விட நீங்கள் இந்த 35% நிழல் விலைக்கு உள்ளே போய் நின்னீங்கன்னா 3 முதல் 5 டிகிரி டெம்பரேச்சர் குறையும். காய்கறி பயிர்களுக்கு நல்ல வெயில் தேவை. உதாரணத்துக்கு தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய், இதுக்கு எல்லாத்துக்கும் தர்பூசணி, இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வெயில் தேவை. அதனால் வெயில் காலத்தில் மட்டும்தான் இந்த ஷேட் நெட்டை போடணும். 50% ரூபாய் எதுக்குன்னா நாற்று உற்பத்திக்கு தான் போடுவாங்க. தக்காளி, கத்திரி, மிளகாய் இந்த மாதிரி நாற்று உற்பத்திக்கு தான் வந்து 50% நிழல் விலையை உபயோகப்படுத்துவாங்க. இதே நீங்கள் வளர்க்க வேண்டும், காய் எடுக்க வேண்டும், அதனால் 35% தான் போடணும். இது ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 ரூபா ஆகுங்க. அந்த கம்பி, ஷேட் நெட்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கம்பியினுடைய நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த கம்பி 5 வருஷம் லைஃப் வருங்க. இந்த ஷேட் நெட்டு நிழல் வலையை மட்டும் நீங்கள் ஒரு 4 முதல் 5 வருடத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கலாம். அதில் வந்து நீங்கள் நிழல் வலைக்குள்ளே எல்லாத்தையுமே போடலாம். வின்டர் நவம்பர் 1ஆம் தேதி அப்போ அதை எடுத்துருங்க, ஓப்பன்லேயே நீங்கள் வளருங்க. ஏப்ரல், மே, ஜூனுங்கெல்லாம் நல்ல வெயில் அடிக்கும், அப்போ மட்டும் இதை போட்டுங்க நீங்கள். தேங்க்யூ சார். பிரபு சார் இருக்குங்க சார். இப்போ நிறைய பேர் வந்துங்க சார், மாடியிலேயே நான் ஏதாவது ஒரு கார்டன் போட்டு நான் வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கா சார்? ஒரு நம்ம ஃபீல்டில் பண்ணுற மாதிரி நம்ம மாடியில் ஒரு கிராப்பை போட்டு நம்ம சேல் பண்ண முடியுங்களா? ஒரு கீரை எல்லாமே ஒரு 1000 சதுரடி மாடியில் இருக்குது அப்படின்னா நம்ம அதிலே போட்டு கமர்ஷியலாக கொண்டு போக முடியுங்களா? அப்படி இருக்குன்னா அதுக்கு ஏதாவது யூனிவர்சிட்டிலேருந்து ஏதாவது சப்போர்ட் இல்லை ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை வீட்டுக்கான பொருள் மட்டும் தயாரிக்கிறதா அதில் அட்வைசபிளுங்களா? இல்லை, பொதுவாக வந்து மாடித்தோட்டம் அமைக்கிறது வந்து நம்மளை எவ்வளோ மாடு எவ்வளோ பரப்பளவு இருக்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். வணிக ரீதியாக விளைவிக்க முடியுமான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஏரியா நம்ம மாடியில் இருக்கணும், அது முக்கியமானது. மாடித்தோட்டத்தின் மூலமாக நம்மளுடைய வீட்டு தேவையில விளைய செய்யலாம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நிலத்தில் சாகுபடி செய்யறதுக்கு மாற்றா மாடித்தோட்டத்தை வந்து முன்னிறுத்த முடியாது.
அதே மாதிரி சார் அடுத்த விஷயம் கேட்கறது வந்துங்க, வெறும் வெஜிடபிள் பிளான்ஸ் மட்டும் தான் வளர்த்தணுமா, இல்ல நாம அதுல வந்து ஆர்னமெண்டல் பிளான்ஸோ இல்ல இண்டோர் பிளான்ஸ் மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸ் மாதிரி நம்ம வளர்த்துறதுனால ஏதாவது? இல்ல, எல்லா வகையான செடிகளும் வளர்த்தலாம். சரி, அதாவது காய்கறிக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமான்னு கேக்குறாங்க, பாலினேஷன்லயே அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இப்போ தக்காளி, வெண்டைக்காய், காய்கறி பயிர்கள் வளர்த்தலாம். மூலிகை செடிகள் குறிப்பாக வந்து வல்லாரை, அப்புறம் வந்து தூதுவளை, கற்பூரவள்ளி, இந்த மாதிரி அன்றாட நம்ம தேவையான மூலிகை செடிகள் நம்ம வளர்த்தலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போக வந்து அழகு செடிகள் அதெல்லாம் வளர்த்தலாம். ஒன்றும் சில வகை வந்து வீட்டுகளில் வளர்க்கக்கூடிய சில செடிகளாக இருக்குது, நிழல் விரும்பி வளர்க்கக்கூடிய சில செடிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி செடிகளை வளர்ப்பதனால வந்து ஒன்றும் பிரச்சனை எல்லாமே கலந்து நம்ம பண்ணலாம். இதில் குறிப்பாக என்னென்னா, அந்தந்த செடிகளுக்கு வந்து சரியான முறையில் இது பண்ணணும். இப்போ அழகு தாவரங்கள் எடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரே தொட்டியில் நம்மளால வைக்க முடியாது. ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் கழித்து அந்த வேரோட வளர்ச்சி வந்து பக்கவாட்டில் அதிகமாகும், செடியோட வளர்ச்சி அதிகமாகும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த செடிகளை நம்ம எடுத்து வேரெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். அப்போ கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தொட்டி மாற்றணும். இப்போ சின்ன தொட்டியில் வச்சுருந்தோம்னா அதோட வந்து அடுத்த சைஸ் தொட்டிக்கு மாற்றணும். அப்போ மாற்றும் போது இந்த வளர்ச்சி ஊடகங்கள்லாம் புதுசாக போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நர்சரியில் ஒரு நல்ல ஒரு பெரிய தொட்டியில் ஒரு செடி வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கி சென்ற பிறகு வந்து அதை அப்படியே வச்சுருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து பத்து பிரச்சனைகளால் வந்து செடியோட வளர்ச்சி ஒரு மாதிரி நல்லா இருக்காது, தோட்டம் வந்து சிறப்பாக இருக்காது. அதை அந்த பராமரிக்கிற முறைகளை வந்து தொடர்ந்து நம்ம கவனமாக கையாளணும். ஸோ வெஜிடபிள் ஒரு கிராப் முடிஞ்சு போச்சு நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சில நேரங்களில் தக்காளி முடிஞ்சு போயிருக்கு, மறுபடியும் கடைசியில் பார்த்தா மறுபடியும் புது கொழுந்து வந்து தக்காளி வரும், மிளகா அந்த மாதிரி கத்திரிக்காய். அது எப்படிங்க, ஏதாவது டைம் இருக்குங்களா, இல்லை செடியை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்களா, அடுத்த கிராப்புக்கு விடலாங்களா, இல்லை அது ஒரு கிராப் முடிஞ்சதுன்னா எடுத்துட்டு வேற நட்டுருங்களா? இல்லை, இப்போ ஒவ்வொரு பயிருக்கும் வந்து ஆயுட்காலம் சராசரி. இப்போ தக்காளி, கத்திரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள்னு சொல்லுவோம். இப்போ கீரை வகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 நாள் 80 நாள் சொல்லுவோம். கத்திரியில கூட 2 வருஷம் காய்க்கிற மாதிரி கத்திரியில இருக்குங்கிறதுனால இந்த இல்லை, அது வந்து ஒட்டு கத்திரி சில வகைகள் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். ஆனால் வந்து இலைகள் கூட்டுவது, காய்களின் விளைச்சல் ஆரம்பத்தோட குறைவாக வருவது, செடியோட மாதிரி வாட்டம் காணுவது, இதை வச்சு நம்ம வந்து செடியோட முதிர்ச்சியை நம்ம இனங்கண்டணும். அது முதிர்ச்சி அடைந்த பிறகு மறுபடியும் வச்சுக்கிறதுல பயன் இல்லை. இப்போ சில காய்கறிகள் என்ன பண்ணாலும் வெட்டி விடுறாங்க, வெட்டி விட்டு மறுபடியும் வளர்ந்த பிறகு வந்து நீங்கள் அடுத்த விளைச்சலுக்கும் பயன்படுத்திக்கலாம். ராஜலிங்கம் சார் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது முக்கியமா வந்து என்ன சொல்றாங்க சார், பக்கத்துல கோயில் இருக்கு, அங்க இருந்து வந்து எனக்கு நிறைய புறா வருது, அணில் வருது, இது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது, இது அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் சொல்லுங்கள், இந்த பேர்ட் நெட்னு ஒன்று இருக்குது, ஆன்டி பேர்ட் நெட்னு, அதை வாங்கி போட்டுக்குங்க. சுற்றி போட்டிங்கன்னா அந்த பறவைகள் உள்ளே வராது, சரிங்களா? அப்புறம் வந்து இது ஒன்று சொல்கிறேன், இந்த பேர்ட் நெட்லாம் வந்து சுற்றிலும் போட்டிங்க அப்படின்னா காற்று சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. சில பயிர்கள் வந்து தானாகவே மகரந்த சேர்க்கை நடைபெற்று காய்களை உண்டாக்கும். சில பயிர்கள் வந்து ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு போகணும், அந்த மகரந்தம் போனால் தான் வந்து மகரந்த சேர்க்கை நடந்து காய் உண்டாகும். இந்த பேர்ட் நெட்டெல்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, சேட் நெட்டுக்குள்ளேயே காற்று சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அயல் மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய காய்கறிகளில் காய்கள் அவ்வளவாக செட் ஆகாது. இதுதான் காரணங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இது இருக்குது பாருங்கள், சாம்பல் பூசணி, அரசாணிக்காய், இது எல்லாமே அயல் மகரந்த சேர்க்கைனால தான் வந்து காய் செட் ஆகுங்க. புடலங்காய், பாவக்காய், இதெல்லாமே அயல் மகரந்த சேர்க்கையினால தான் வந்து காய் செட் ஆகும். இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு வந்து நம்ம ஷேட் நெட்டுக்குள்ளே போடுறத தவிர்த்துருங்க. சார் இந்த பஞ்சகாவியை யூஸ் பண்ண ஸ்மெல் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று பஞ்சகாவியக்கு ஆல்டர்னேட் ஏதாவது, இல்லை பஞ்சகாவியில் ஸ்மெல்லை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழிகளுங்க? நீங்கள் அதெல்லாம் புது கருத்தாக இருக்குங்க. எல்லோரும் பஞ்சகாவியை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா அது அப்படி ஒரு இல்லை அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், காய் பறிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை அடிக்க வேணாம், நிறுத்திடுங்க. அதுக்கு அதான் ஒரே சொல்லிடுங்க. மற்றபடி எல்லாமே 15 டேஸ்க்கு ஒருக்கா அதை வந்து அதை அடிக்க சொல்கிறாங்க. நல்லா காயின் சுவை கூடுகிறது அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்குங்க. சார் இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஃப்ளவர்ஸ் அதிகமாக வரதுக்கு, ஒரு மல்லிகைப்பூ செடியாக இருக்கலாம், ஒரு ரோஜா செடியாக இருக்கலாம், இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸில் பூ அதிகமாக வரத்துக்குன்னு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க.
அவங்களோட காரணம், அந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு பாக்குறேன்னா, நர்சரியிலேருந்து ஒரு செடி வாங்கிட்டு பெரிய பெரிய பூக்கள் இருக்குன்னா அது ஷேர்நெட் ஹவுஸ்லயோ ஒரு பாலி ஹவுஸ்லயோ வச்சு, இல்லை வேற பெங்களூர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அதோட நேட்டிவிட்டியான இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம கிளைமேட் வரப்ப மாறிடுது. ஸோ அதை எப்படி மறுபடியும் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது அவங்களோட கேள்வியா மேபி இருக்கலாம். இல்லை, பூச்செடிகளை பொறுத்தவரை ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது செடி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பராமரிப்பு. இப்போ ரோஜாவை பொறுத்தவரை உப்பு தண்ணி ஆகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளுக்கு அதுக்கான அந்த பராமரிப்பு முறைகளை நம்ம கேட்டு அறிந்துக்கிட்டு நம்ம அதை தொடர்ந்து பண்ணணும்னா தான் சரியாக இருக்கும். இப்போ ரோஜாவெல்லாம் அந்த குளோரைடு இந்த மாதிரி தண்ணீரில் நம்ம போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணும்போது உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த செடிகளுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி பயன்படுத்தணும், அந்த மாதிரி தண்ணீரில் தான் பயன்படுத்தணும். அது ஒன்று முக்கியமான காரணம். நம்ம ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த டிஃபெக்ட்ஸ் இருக்குமாங்க சார்? ஆர்ஓ வாட்டருங்கிறது யூஸ் பண்ண முடியுங்களா? இல்லை, ஆர்ஓ வாட்டர் அவ்வளோ அந்த தாதுப்புகள் பயிர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால் நாம் நார்மலாக வழக்கமான அந்த குடித நீர் அதுக்கு உண்டானது பயன்படுத்தினா போதுமானது. உப்புத்தன்மை குறைவாக இருக்கும். ஒரே ஃபெர்டிலைசர் எல்லா பிளான்ட்டுக்கும் நாங்கள் நிறைய யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? சஜஸ்ட் சம் காமன் ஃபெர்டிலைசர் ஃபார் ஆல் பிளான்ட்ஸ். எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரே ஃபெர்டிலைசர் இது போட்டால் ஓகேங்க, அப்படி ஏதாவது பண்ண முடியுங்களா? இல்லை, அப்படி செய்ய முடியாது. செடிகளுக்கு தகுந்த மாதிரி அது செடிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அளவு, இப்போ யூரியா, சூப்பர் பொட்டாஸ் இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு செடிக்கு அந்த யூரியாவோட தேவை குறைவாக இருக்கும், இன்னொரு செடிக்கு அதிகமாக இருக்கும். அந்த செடிகளுக்கு ஏற்றவாறு நம்ம அந்த உரத்தோட அளவை பகிர்ந்து பண்ணிக்கலாம். இப்போ அண்மை காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறையா இந்த ரெடிமிக்ஸ், இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் ரெடிமேட் இருக்கிற மாதிரி இப்போ ரெடிமிக்ஸ் வந்துருச்சு. இப்போ ரோஸ் மிக்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சில முக்கியமான செடிகளுக்கு அந்த ரெடிமேட் ஐட்டம்ஸ் இருக்குது. பட் எல்லா செடிகளுக்கு இருக்கான இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், அந்த இதை பயன்படுத்தலாம். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் கொஷின்ஸ் கேட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கலாம் சார். சொன்ன மாதிரி நீங்கள் கம்போஸ்டிங் ஒன்று டெக்னிக் இதை வீட்டிலே தாராளமாக பண்ணலாங்க. ஆரஞ்சு பழத்தோல், அப்புறம் வாழைப்பழத்தோல், இது எல்லாமே வெட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை வேஸ்ட் இல்லையா, ஈரமான வேஸ்ட்டு. காஞ்சு போன இலை, சருகு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ட்ரை வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக பிரிங்க சார். இதை ஒரு அரை அடிக்கு வெட் வேஸ்ட்டு போடுங்க ஒரு ட்ரம்மில், இன்னொரு அரை அடிக்கு காஞ்ச வேஸ்ட்டை போடுங்க. இப்படி ஏன்னா நம்ம வீட்டில் டெய்லி நிறைய உங்களுக்கு வேஸ்ட் கிடைக்கிது இல்லைங்களா, இதை அப்படி மாறி மாறி போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 90 டேஸ், மேக்ஸிமம் 90 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கம்போஸ்ட் ஆயிருங்க. அதை போட்டுட்டு மூடி வச்சிடணும். ஏர் சர்க்குலேஷனுக்கு ஏதாவது ஓட்டை போட்டு வச்சுருங்க. ட்ரம்மில் ஒரு 6 ஓட்டை போட்டுங்க, சைட்லலாம் ஓட்டை போட்டுருங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு. அங்கே டீகம்போசிஷன் நடக்குங்க. அப்புறம் 3 மாதத்தில் நல்ல ஒரு கம்போஸ்ட் கிடைக்கும். அந்த கம்போஸ்ட்டை நீங்கள் எல்லா செடிகளுக்கும் போடலாம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எனி வேஸ்ட்டை வெளியே போடாதீங்க, உள்ளேயே போடுங்க. மாமிசம் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் அந்த மாமிசம் அதெல்லாமே வேண்டாம். முட்டை ஓடு கூட வேண்டாம். இந்த இதெல்லாம் நீங்கள் போடுங்க. அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்ததுன்னா குளிக்கும் தண்ணீரை, சோப்பு போட்டு நம்ம குளிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஏன்னா சோப்பில் சோடியம் இருக்கிறது, மண்ணில் குளோரைடு இருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா உப்பாயிரும், சோடியம் குளோரைடு உப்பாயிரும், பயிருக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் பாத்ரூம் தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், கிச்சன் தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் அடுத்து கேட்குறது, இந்த வெஜிடபிள்ஸில் ஃப்ளவர் ட்ராப்பிங், ஃப்ளவர்ஸ் நிறைய வருது, ட்ராப் ஆயிடுது, அது பெரிய ப்ராப்ளம். அது எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி காய கொண்டு வருதுன்னு கேட்குறேன். நல்ல கேள்விங்க. இதில் காம்ப்ளெக்ஸுங்க. இது எப்படின்னு சொல்கிறேன்னா அதை பார்க்காம சொல்ல முடியாது. நல்ல வெயில் காலத்தில் அப்சிசிக் அமிலம்ங்கிறது ஒரு உண்டாகி பூக்கள் கொட்டத்தான் செய்யும் நல்ல வெயில் காலத்தில். ஒன்று, இன்னொன்று அந்த பூவில் புழு இருந்தாலும் கொட்டும், பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ இந்த புழு இருந்து கொட்டுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3G கரைசல் வேப்பன் இதைத்தான் அடிக்கணுங்க. வெயிலால் கொட்டுச்சு அப்படின்னா பிளானோபிக்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1/4 மில்லி கலந்து அடிச்சிங்கன்னா பூ கொட்டாது. அதனால் பார்த்து தான் அந்த பூவை எடுத்து பாருங்கள். அந்த புழு இருந்ததுன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிங்க, இயற்கை பூச்சிக்கொல்லிகளை. புழு இல்லை அப்படின்னா இதை அடிங்க. நீங்கள் பிளானோபிக்ஸ் 1 லிட்டர் தண்ணிக்கு 1/4 மில்லி அடிக்கணும். பம்கின் போட்டிருக்கோம், பூசணிக்காய் மாடியில் போட்டிருக்கோம், தரையோட சூட்டுனால எல்லாம் காஞ்சி போயிடுது, வரவே மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. தரையோட சூட்டுனால அல்லங்க அது. நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, பொதுவாகவே இந்த அரசாணி, சாம்பல் பூசணி இதெல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க. மாடி தோட்டத்தில் போடுறதா போடுங்க. அப்படி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், காய் கொஞ்சம் வந்த உடனே காஞ்ச சருகுகளை காய்க்கு கீழே வச்சுக்குங்க. குஷன் மாதிரி உட்காந்துக்குங்க.
அதாவது அந்த காய்க்கு கீழே காஞ்ச சருகில் வச்சிட்டிங்கன்னா குஷன் மாதிரி உட்காந்துக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி சூடும் இருக்காது, அந்தளவு இருக்காது. இந்த ப்ராப்ளம் தவிர்க்கப்படுங்க. இன்னொன்று, இந்த மாதிரி அரசாணி, பாவக்காய், சாம்பல் பூசணி, அதாவது திருஷ்டி பூசணி சொல்கிறீங்களா, இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் வந்து எத்திரல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த எத்திரல்ங்கிறது டானிக்கு தான். அது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1/4 மில்லி கலந்து எப்போ அடிக்கணும்னா, இது வந்து இதுக்கு மட்டும்தான், பீக்கங்காய், அரசாணி, சாம்பல் பூசணி, பாவக்காய், புடலங்காய், இந்த ஐட்டங்களுக்கு அடிச்சிங்கன்னா பெண் பூக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும். இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து ஆண் பூ ஒரு இடத்துல இருக்கும், பெண் பூ இன்னொரு இடத்துல இருக்கும். 20 ஆண் பூ வந்தால் தான் ஒரு பெண் பூ வரும். நமக்கு பெண் பூ தான் தேவை. பெண் பூவில் இருந்து தான் வந்து காய்கள் உண்டாகும். அதனால் ஆண் பூக்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இதுக்காக எத்திரல்ங்கிற டானிக் அடிங்க. 1 லிட்டருக்கு வந்து 1/4 மில்லி அடிங்க. இதில் வந்து எப்போ அடிக்கணும்னா, விதைத்து 15ஆவது நாள் அடிக்கணும், 22ஆவது நாள் அடிக்கணும், 29ஆவது நாள் அடிக்கணும், 36ஆவது நாள் அடிக்கணும். 4 முறை அடிச்சிங்கன்னா காய்கள் நிறையா கிடைக்கும். காய் வந்த உடனே நீங்கள் காய் சருகை வச்சு கீழே வச்சு விட்ருங்க. நீங்கள் ப்ரொஃபஸருக்கு ஒரு கொஷனுங்க. ஹார்ட் வாட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க சார். ஸோ அப்போ வந்து இல்லை ஹார்ட் வாட்டரோட டெஸ்டிங் எதாவது பண்ண முடியுமா? டிடிஎஸ் டெஸ்டிங் இல்லை ஏதாவது பண்ண முடியுங்களா? இல்லை வேறு வழியே இல்லைன்னா ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் சார்? அதாவது அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஜிப்சம் ஏதாவது ஆட் பண்ணாக்கி அப்படி சால்ட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்? ஹார்ட் வாட்டர்னா இப்போ உப்பு தண்ணி, போர் வாட்டர் கேட்குறாங்க. போர் வாட்டர் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ அதை வந்து நம்ம பரிசோதனை பண்ணக்கூடிய வசதி நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வந்து பரிசோதனை பண்ண பிறகு அதற்கேற்ற மாதிரி நம்ம அளவு தேர்வு பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து வடிகட்டியோ அல்லது வழக்கமான முறைகளில் வந்து இந்த உப்புத்தன்மை குறைப்பதற்கான வழிமுறைகள் சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்தலாம். அதற்காக வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ஸை வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது. வேற சார், இது காமன், ஆல்மோஸ்ட் டைம் 1 hour ஆயிடுச்சுங்க. ஸோ காமனான பண்ற மிஸ்டேக்ஸ் ஏதாவது சார், இதெல்லாம் இந்த மிஸ்டேக்ஸ் தான் வெஜிடபிள் கிராப்ஸ்ல பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா? இப்பெல்லாம் ஆஃப் சீசன் கிராப்ஸ் கூட வந்துருச்சு, எல்லா சீசன்லயும் போடுறாங்க. இருந்தாலும் ஒரு சில கிராப்ஸ் எல்லாம் சீசனல் கிராப்ஸ்ங்க, அதை போட்டு ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணிட்டு காய் வரலன்னு சொல்றது, அந்த மாதிரி அவர்கள் பண்ணக்கூடிய தப்பு வெஜிடபிள்ஸ்ல இல்லை. என்னன்னா, இப்போ சில காய்கறிகள், இப்போ அவரை வகைகள், சில வகைகள் வந்து அந்த சாட்டை பிளான்ஸ் ஆங்கிலத்தில் வச்சுருவோம். அதாவது அதிக இரவு நேரம், குறுகிய பகல் நேரமும் காய் உற்பத்திக்கு தேவை அப்படின்னு சொல்லி சில ரகங்கள்லாம் இருக்குது. அந்த பயிர்கள்லாம் வந்து அந்த பருவத்தில் தான் போடணும். இப்போ குறிப்பாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு அக்டோபர் நவம்பர் அந்த பருவத்தில் நம்ம விதைச்சாதான் இந்த டிசம்பர் ஜனவரியில் அந்த பகல் நேரம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அந்த கிழங்கு நல்லா உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பயிருக்கு உரிய பருவங்களை அறிந்து அதற்கேற்றவாறு நம்ம செய்யணும். அது மிகவும் பருவங்கிறது மிகவும் முக்கியம். இன்னொன்று வந்து இந்த விதைகள் வாங்க பொழுது இது பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக நல்ல தரமான ரகங்களாக வாங்கணும். நாற்றுகள் ரெடிமேடாக கொடுக்குறாங்க, அதுவும் பார்க்கணும். நல்லா வாழைப்பான செழிப்பான நாற்றுகளாக பார்க்கணும். ஏன்னா ஆரம்பமே வந்து சிறப்பாக அமையணும். ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் தான் முடிவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த குளித்தட்டில் போட்டு வைக்கிற நாத்துக்களை எத்தனை நாளைக்குள்ள எடுத்து நட்டுறணுங்க? ஏன்னா ஒரு சிலர் நான் பார்த்த வரைக்கும் 2 மாசம் 3 மாசம் அதுலேயே வச்சு அதுலேயே பூ வந்ததுக்கு அப்புறம் எடுத்து நடுறாங்க. அப்போ அது ஹெல்தியா இருக்குங்களா, இல்லை அந்த டைமுக்குள்ள ரீப்ளான் பண்ணுறாங்க? கண்டிப்பாக அந்த பயிரோட வயது மிக மிக அவசியம். தக்காளினா 23 25 நாள், கத்தரி மிளகாய்னா 35 நாள். இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு நாள். அது எப்படின்னா மொத்த வளர்ச்சி காலம் ஒரு செடி வந்து 180 நாள்னா அதில் 5ல் 1 பங்கு அவ்வளோதான் நாற்று பண்ணையில் இருக்கணும். அதற்கு மேலே இருக்கக்கூடாது. அது வந்து வழக்கமாக நம்ம நாற்று விட்டு செய்கிறதுக்கு. இப்போ இந்த குளித்தட்டில் போடும்பொழுது என்ன பண்ணணும்னா அந்த மிகவும் சிறிய இடைவெளியில் தான் நம்ம நாட்டுகளை வளர்க்குறோம். இப்போ அந்த கொக்கோபீட் போடுறோம் இல்லையா, அந்த வளர்ச்சி ஊடகம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு 20 நாள் 25 நாள் தான் சப்ளை பண்ணும். அதுக்கு மேலே கொஞ்சம் 1 நாள் 2 நாள்னா கொஞ்சம் சமாளிக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி பூ வந்த பிறகு மற்றெல்லாம் எடுத்து நட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக அதில் விளைச்சல் இருக்காது. நாட்டுகளே நிறைய நாட்டுகள் வந்து இந்த புரோட்டையிலே வாடி போய் ஒரு மாதிரி சிறப்பாக இருக்குது. அதனால் அந்த நாட்டு தேர்வுங்கிறது மிக முக்கியமானது. சார் நீங்கள் சார் என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க சார்? என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாடி தோட்டத்தில் இல்லை ஒரு வெஜிடபிள் கார்டன்லையோ? சார் சொன்ன மாதிரி ரகங்களை மாற்றி போடுறது. காலிஃப்ளவர்லாம் வந்து இந்த ரகத்தை இந்த மாதத்தில் போட்டால் தான் பூ வரும், அது கரெக்டாக போடணும். 2வது குளிர்காலத்தில் நவம்பர் அந்த 1ஆம் தேதி வாக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேரட்டு அந்த மாதிரி இதெல்லாம் போடுங்க. கேரட்டை மற்ற சீசன்லலாம் போட வேண்டாம், முள்ளங்கி எல்லா சீசன்லேயும் போடலாம். உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நவம்பர் 1ஆம் தேதி போட்டு ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதனால் சீசன் மாற்றி போடக்கூடாது.
ரைட் சார். வேற கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் 1 or 2 கொஷின்ஸ் எடுத்துக்கலாங்க. ரைட் சார். இந்த கடைசியாக ஒரு கொஷின் எடுத்துக்கலாம் சார். இந்த பனானா பீல் லிக்விட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதில் என்ன சார், இந்த நார்மலாக ஒரு வெஜிடபிள் கார்டன் ஹோம் கார்டன் பண்ணுறப்பங்க நிறைய சொல்யூஷன்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. வாழைப்பழ தோல் எடுத்து ஊற வச்சு அடிங்க, வாழைப்பழத்தை போட்டு ஊற வச்சு இது பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய போயிட்டு சர்க்கரை ஊற வைங்க, நாட்டு சர்க்கரை ஊற வச்சு அதையே தெளிங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பண்ணலாம் எல்லா விஷயங்க, இல்லை ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்கள் எதாவது இருக்கு? அதெல்லாம் இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லைங்க. டெஸ்ட் பண்ணாமல் சொல்ல இயலாது. ஸோ இவங்கெல்லாம் ஹோம்மேட் ரெசிபிஸ் தாங்க. ஸோ அவங்கவுங்க சொல்றது அறிவியல் பூர்வமாக சோதித்து தொழில்நுட்பமாக வெளியிட்டால் தான் சொல்ல முடியும். சார் நம்ம கேவிகேலையோ நம்ம யூனிவர்சிட்டிலையோ ஹோம் கார்டனிங் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்களா? அப்பப்போ கண்டக்ட் பண்றது உண்டுங்களா? பண்ணுனா என்ன வெப்சைட்லயோ இல்லை எங்கே போய் நம்ம அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும்? இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் ஏதாவது நியூஸ் பேப்பர்ஸ்ல கொடுப்பீங்களா? இல்லை உங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் ஷேர் பண்ணிடலாங்களா உங்களுக்கு? இல்லை இப்போ ஹோம் கார்டன் பற்றி வந்து இப்போ அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் சில திட்டங்கள் அவ்வப்பொழுது அறிவிப்பாங்க. அந்த திட்டங்களின் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வெஜிடபிள் சீட்ஸு, அதுக்கான மீடியா இதெல்லாம் கொடுத்து இப்படி பண்ணணுங்கிற பயிற்சியெலாம் அவங்க தோட்டக்கலைத்துறையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து தோட்டக்கலை துணை இயக்குனர் அவங்க மூலமாக அணுகினா நம்ம இது பண்ணலாம். தேவையான அடிப்படையில் பல்கலைக்கழகத்தின் சார்பில் அவங்க வந்து கூட்டாக வந்து இவ்வளோ ஒரு 20 பேர் 25 பேர் வரோம், இவங்க இந்த மாதிரி பயிற்சி கொடுக்க முடியாது எழுத்துப்பூர்வமாக கேட்டாங்கன்னா அதற்கான முயற்சிகளை வந்து பல்கலைக்கழகம் செஞ்சு கொடுக்கும். ஏன்னா தனிநபர் ஒவ்வொருக்காக நம்ம பயிற்சி அளிப்பது சிரமம். அதனால வந்து ஒரு குழுவாகவோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதை பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. You can get the actually I think the vegetable gardening kit is available in most of the horticulture offices. You can approach the assistant director of horticulture or any of the nearest horticulture office so that you can get the coir with seeds and almost all the kits available. And you can also approach the Tamil Nadu Agriculture University for a group training, which you have to approach them well in advance in writing with your need, so that they can provide you a good training program also. And time to time they also have their training programs which you can see in their websites, and sometimes you can see in the press releases. All those things you can do, and we will share their number in the Facebook Bioblooms page, so that if needed, if interested, if you need some help, you can contact them directly also. And thanks for viewing. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்களோட நம்பர்ஸும் உங்களுக்கு Bioblooms பேஜில் இந்த வீடியோ கீழே நம்ம வந்து Bioblooms ஃபேஸ்புக் பேஜ்க்குள்ளே இந்த வீடியோ இருக்கும், லைவ் வீடியோ, அது கீழே நம்ம போடுறோம். ஸோ வேணுங்கிற கேள்வியில் நீங்கள் அவங்களுக்கு கேட்டுக்கலாம். ஸோ பை லாங்குவேஜில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தெரியாதவங்க இந்த கொஷின்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ஸோ க்ளோசிங் ரிமார்க்ஸ் பிரபு சார்ட்டையும் ராஜலிங்கம் சார்ட்டை எடுத்துட்டு நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த காய்கறி தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் காய்கறி துறையில் சார்பில் நாங்கள் ஒரு 10 வகையான விதைகளை வந்து வீட்டு தோட்டத்துக்கு ஏற்றவாறு ஒரு 20 ரூபா பாக்கெட் இந்த மாதிரி முறையில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அலுவலக நேரங்களில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மாலை 5 வரை வந்து இந்த மாதிரி காய்கறி விதைகள் இதெல்லாம் வந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க வந்து அணுகி பெற்றுக்கொள்ளலாம். தைரியமாக பண்ணுங்க. ஆரம்பத்தில் ஒரு 50 பாலி பேக் மட்டும் வாங்கி பண்ணுங்க. 6 மாதம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் பி தி டீச்சர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. ஸோ அடுத்த மீட்டிங்கில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இதில் ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கு, ஏதாவது வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் இதில் நாம் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்ஸ் டு கோயம்புத்தூர் வில்லா டீம் ஃபார் கிவிங் அஸ் அன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. கோயம்புத்தூர் விழாவை சேர்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்களோட ஈவெண்ட்காக வருஷம் நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுறதுன்னு இந்த வருஷம் வந்து நம்ம விர்ச்சுவலாக பண்ணுறோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும் இந்தியா ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறதுனால நம்ம பை லாங்குவேஜாக தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது விட்டு போச்சு தெரியலன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து அதுக்கான பதில்கள் சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.